தமிழ்நாட்டில் இனி அரசியல் செய்ய முடியாது. விஜயால் மூட்டை முடிச்சை கட்டும் குட்டி கட்சிகள். 1% முதல் 8% வரை வாக்கு வங்கி வைத்திருக்கும் கட்சிகள் விஜயால் காலிதான். தேர்தலுக்கு செலவு செய்தால் போட்ட முதலீடு கூட தேராது. இனி வேற பிசினஸ் பார்க்க வேண்டியதுதான். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் ஈரோடு பொதுக்கூட்டத்திற்கு பிறகு மாநிலத்தின் அரசியல் வரைபடமே மாற்றி எழுதப்பட வாய்ப்பு உள்ளதா அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க. குறிப்பாக பல ஆண்டுகளாக 1% முதல் 8% வரை வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டு திராவிட கட்சிகளிடம் பேரம் பேசி மிரட்டி வந்த குட்டி கட்சிகள் மற்றும் ஜாதி ரீதியிலான அமைப்புகளுக்கு விஜயின் வருகை ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறியிருக்கு. விஜயின் உரையில் தென்பட்ட தெளிவும் இளைஞர்கள் அவர் பின்னால் அணிவகுப்பதும் இனி தமிழ்நாட்டில் பாரம்பரிய பாணியிலான லெட்டர் பேட் அரசியல் எடுபடாது என்பதே உணர்த்துகிறது. விஜயின் அரசியல் பிரவேசம் என்பது வெறும் நட்சத்திர அந்தஸ்தை மட்டும் நம்பி இல்ல, மாறாக ஒரு வலுவான மாற்று அரசியலை முன்னிறுத்தது. இதுவரை திராவிட கட்சிகளின் பிடியில் அதிருப்தியில் இருந்த நடுநிலை வாக்காளர்களும் முதல் முறை வாக்காளர்களும் விஜயின் பக்கம் ஒட்டுமொத்தமா சாய்ந்து வராங்க. இதனால தேர்தல் நேரங்கள்ல கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தங்களின் சொற்ப வாக்கு வங்கியை காட்டி அதிக இடங்களை மிரட்டி பெற்று வந்த சிறிய கட்சிகள் இப்போது தங்களின் இருப்பையே இழக்கும் அபாயத்துல இருக்காங்க. விஜயின் வருகையால வாக்குகள் சிதறுவது குட்டி கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில யதார்த்தத்தில் அவர்களது அடிப்படை வாக்கு வங்கிக்கே விஜய் வேட்டு வைக்கிறாரு. தேர்தல் அரசியல் என்பது இன்று மிகப்பெரிய முதலீடு தேவைப்படும் ஒரு தொழிலாக மாறிவிட்ட சூழலில் சிறிய கட்சிகள் இனி தேர்தல் களத்தில் இறங்குவது என்பது சமமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஒரு தொகுதியில் பல கோடி ரூபாய் செலவு செய்தாலும் விஜயின் அலைக்கு முன்னால் தங்களால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்பதை பல குட்டி கட்சி தலைவர்கள் உணர்ந்திருக்காங்க. போட்ட முதலீடு கூட தேராது என்ற அச்சம் நிலவுவதால இனி அரசியல் விட்டுவிட்டு வேறு தொழில்களை பார்க்கலாமா என்ற மனநிலைக்கு சில அரசியல் கட்சி தலைவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் லெட்டர் பேட் கட்சிகளின் ஜோலியை முடித்துவிடும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. விஜய் தனது உரையில் ஜாதி மற்றும் மத அரசியலுக்கு எதிராக எடுத்த நிலைப்பாடு குறிப்பிட்ட சமூக வாக்குகளை மட்டும் நம்பி அரசியல் நடத்தும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய இடியாகவே இது அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றிருந்த கட்சிகள் இன்று அதே சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தலைவா என விஜயின் பின்னால் செல்வதை கண்டு மிரண்டு போயிருக்காங்க. இது ஜாதி அரசியலின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டதையே காட்டுது. விஜயின் இந்த மாஸ் அரசியல் குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி போயிருந்த சிறிய கட்சிகளின் வாக்கு வங்கியை உடைத்து அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தும் வேலையே தொடங்கியிருக்கு. பெரிய திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கூட விஜயின் இந்த அதிரடி மாற்றத்தால் தங்களின் வியூகங்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தங்களை மிரட்டி கொண்டு இருந்த சிறிய கட்சிகள் காலியாவதை ஒருபுறம் ரசித்தாலும் அந்த வாக்குகள் விஜயிடம் செல்வது தங்களுக்கு பெரிய ஆபத்து என்பதை அவர்கள் உணர்ந்திருக்காங்க. இதனால சிறிய கட்சிகளை தங்களுக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில திராவிட கட்சிகள் இறங்கி இருக்கு. ஆனால் இந்த கட்சிகளின் தொண்டர்களோ தங்கள் தலைவர்களின் பேச்சை கேட்காமல் மாற்றத்தை விரும்பி தவேகவின் பக்கம் குறித்து வருவது அரசியல் கட்சிகளுக்கு திக்குமுக்காடலையே ஏற்படுத்துது. மொத்தத்துல தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி என்பது தமிழக அரசியலில் ஒரு சுத்திகரிப்பு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுது. தேவையற்ற உதிரி கட்சிகள் மற்றும் பேரம் பேசும் அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு சக்தியாகவே விஜய் உருவெடுக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான கட்சிகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் என்ற அரசியல் விமர்சகர்களின் கணிப்பு உண்மையாகவே வாய்ப்பு இருக்கு. குட்டி கட்சிகள் தங்களின் மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதையே ஈரோடு கூட்டத்தில் விஜய் அடித்த பேயடி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.